எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து 4வது நாளான இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியோட வெற்றி உறுதியாகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, விஜயோட தாவேகா எந்த நிலைக்கு போகும் அப்படிங்கறத பத்தியும், வழக்கம் போல ஊடகங்களை பற்றியும் இன்னைக்கு பேச போறோம். முதல்ல, இதற்கு முந்தைய நம்மோட பதிவுல, நேற்று நான் போட்ட பதிவுல, எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கேப்லயுமே தீய சக்தி திமுக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து பொதுமக்களை விலக்கி வைக்க கூடாது. ஒரு 4 நாள் 5 நாள் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது இதையும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே கருணாநிதி எவ்வளவு பெரிய வேஷதாரி அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேப்ல என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே கருணாநிதியை பற்றி மாநிலம் முழுவதும் பேசக்கூடிய அளவுல, தமிழர்கள் எல்லோரும் பேசக்கூடிய அளவுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர், அவர் என்ன பேசிட்டாரு, இந்த ஐடி பீப்புள் எல்லாம் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க, சோ அவங்களுக்கெல்லாம் நன்றி கிடையாது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடே கருணாநிதி ஓட்ட சாப்பாடு தான், சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட என்னென்னமோ கேட்டு அது பெரிய ஒரு விஷயமா மாறி இப்ப அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கிறாரு. இதுல என்னன்னா, கருணாநிதி அப்படிங்கிறவர் தான் நம்ம தமிழர்களுக்கு சாப்பாடு ஓட்டாரா, அல்லது தமிழ்நாட்டுல கம்ப்யூட்டர் துறை, கணினி துறை வளர்ந்ததுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா, ஆக்சுவலா 1977லயே தமிழ்நாட்டுல எல்காட் ஸ்டார்ட் பண்றாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம். பட் இது கம்ப்யூட்டர் தொடர்பான ஒரு நிறுவனம் 77ல தமிழ்நாட்டில் தொடங்கிட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் ரூலிங் பீரியட் அப்படிங்கிறது நீங்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி 83-84லயே டிசிஎஸ்சின்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸ், பாலிடெக்னிக்ல டிகிரி கோர்ஸ் எல்லாம், டிசிஎஸ்சின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 85 முன்னாடியே வந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் பாக்குறீங்கன்னா, அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் தொடர்ந்து நம்ம தமிழக மாணவர்கள் பெங்களூர் அங்கே படிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் சொல்லி அமைச்சர்கள்ட்ட கேட்கும்போது அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் போதிய அளவு கல்வி நிறுவனங்கள், பொறியியல் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்றது, கவர்மெண்ட் கட்டி அவ்வளவு ஃபண்ட்ஸ் இல்லை, நிறைய காலேஜஸ் கட்டி மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல ஃபண்ட்ஸ் இல்லை. என்ன பண்ணலாம் போது அவர் தான் முதல்ல தமிழக மாணவர்கள் கல்வியில் பாதிக்கப்படக்கூடாது, கல்வியில் பெரிய அளவுல டெவலப் ஆகணுங்கிறதுக்காக அடிப்படை கட்டமைப்பு ஒன்றை நிறுவினார். அப்ப காலேஜ் இடம் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், கவர்மெண்ட் இடம் கொடுக்கும், யாரெல்லாம் காலேஜ் கட்டுறீங்களோ கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கல்லூரிகள் அப்பதான் உருவாச்சு. பொறியியல் கல்லூரிகளும் சுயநிதி கல்லூரிகளும் அப்பதான் உருவாச்சு. இதுதான் 2021 to 26 ஆட்சி காலத்துல தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு அடித்தளமா இருந்தது இதுதான். சோ எம்ஜிஆர் உருவாக்குன கல்லூரிகள் தான் தமிழக மாணவர்களோட கல்வி முன்னேற்றம், கல்வி வளர்ச்சிக்கு உதவியா இருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு அளித்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொடுத்தது அப்படிங்கிறது இது இன்னொரு மைல்கல். மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் இல்ல, 2016 to 2021 ஆட்சி காலத்துல அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கலை அறிவியல் கல்லூரிகளையும் தமிழ்நாட்டில் கட்டினார் அப்படிங்கிறதும் உலகறிந்த விஷயம். சோ கல்வியில் தமிழக மாணவர்கள், முதல்ல கல்வியில் தமிழக மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு பதில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை இப்ப இருக்கிற திமுக சொம்புகளே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குது அப்படின்னா எப்படி நம்ம இளைஞர்கள் தற்கொலையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இளைஞர்களுக்கு போதிய கல்வி அறிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் ஒரே பதில் தான், ஆமாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அந்த மாணவர்களுக்கு ஏற்ற கல்வி திறன் இல்லாதவர்களாக இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிற அனைத்து மாநிலங்களையும் விட அதிக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேரளாவில மலை ஏறி போய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கிற மாணவர்கள் கூட இருக்காங்க. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அந்த அளவு கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சத்துணவு திட்டம், அதே பீரியட்ல எம்ஜிஆர் தான் முதல்ல குழந்தைங்களுக்கு அப்ப டூத் பேஸ்ட் போட்டு பல் துளக்கும் பழக்கமே இல்லாத ஒரு காலத்துல குழந்தைகளை பேஸ்ட் போட்டு அல்லது பல் பொடி போட்டு, அப்பெல்லாம் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு சாம்பல், நெல் உமிய எரிச்சு அதுல வர சாம்பல், இது மாதிரி விஷயங்களை வச்சுதான் பல் துளக்கிட்டு இருந்த காலத்துல அந்த பழக்கத்தை மாற்றணும்னு சொல்லி ஒரு சமூக புரட்சியாக எம்ஜிஆர் இலவசமாக விலை இல்லாமல் பல்பொடிகளை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி, அது மட்டும் இல்ல காலணிகளை வழங்கியது.
அதே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்தது, இது எல்லாமே எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடநூல்கள் இலவசம்னு அறிவிச்சு அதை செயல்படுத்தியது ஜெயலலிதா பீரியட்ல தான். இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியாது. இவனுக்கு என்ன சொல்றாங்க, கருணாநிதி தான் கல்வியை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உண்மையில் அது கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல 1985 அதுக்கு முன்னாடியே டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு அதுல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமான டிகிரி கோர்ஸ் அப்படி இருந்ததா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க தான் கம்ப்யூட்டர் கல்வி வந்து பெரிய அளவில், அவங்க தான் ஆந்திரா முதலமைச்சருக்கே ஆலோசனை சொல்லி ஆந்திராவில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் புரட்சி வந்ததுக்கு காரணமே கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்ஜி அந்த குரூப்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ கல்வி, தமிழ்நாட்டில் கல்வி சிறப்பதற்கு வழிகோலியது அதிமுக கட்சி அப்படிங்கிறது ஒண்ணு. அண்மை காலங்களில் 2014க்கு பின்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏராளமான கல்வி திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கிட்டு இருக்குது, ஏராளமான உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். திமுக அரசு வந்து டைடல் பார்க் கொண்டு வந்தாங்க அப்படி இப்படினாலும் கூட அவங்கள வந்து அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டிற்கு கல்வி முன்னேற்றத்துக்கு அளித்த திட்டங்களை விட, வசதிகளை விட எதுவுமே திமுக பண்ணல அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காமராஜர் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமத்திலையுமே பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு திட்டத்தை நிறைவேற்றினாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணினார்னா, திருப்பூரை சேர்ந்த அவினாசலிங்கம் செட்டியார், அவர் திருப்பூரா கோயம்புத்தூர்னு கரெக்டா தெரியல, அவர் ஒருத்தர். அப்புறம் திருச்சி பக்கம் திருப்பராய்த்துறையில வந்து தபோவனம் ஒண்ணு இருக்கு, அது வந்து சுவாமி சித்பவானந்தா அப்படிங்கிறவர் நடத்திருந்தார். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட கொடுத்தது. இவங்க 2 பேர் தான் வந்து தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்ப அவர் எல்லா ஊர்லயும் ஸ்கூல் வேணும்னு சொல்லும் போது அவருக்கு பெரிய அளவில் உதவிகரமா இருந்தவங்க இவங்க 2 பேர் தான். சோ இந்த சித்பவானந்தா சுவாமியும் அவினாசலிங்கம் செட்டியாரும் அவங்க 2 பேர் தான் கல்விக்கான அடித்தளத்தை தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து வரலாறு. பட் யாருக்குமே தெரியாது. சோ தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதிமுக தான் அப்படின்னு சொல்லலாம். 2014க்கு பின்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசும் ஏராளமான வசதிகளை கல்வி முன்னேற்றத்திற்காக அளித்துள்ளது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே நேரம் விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் கட்சி தொண்டர்கள் தற்குறிகளாக இருக்கின்றனர். தற்குறிங்கிறது கூட நாகரிகமானு சொல்லுங்கிற அளவுக்கு அவங்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள். திமுக சொம்புகள், அண்டாக்கள், குண்டாக்கள் என்னென்னமோ இருக்காங்க. அவங்க வந்து விஜயோட ரசிகர்கள் அல்லது விஜயோட கட்சி தொண்டர்களை அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் போனதுக்கு ஒரே காரணம் கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி தான். சோ கல்வித்துறை எடுத்துட்டோம்னா கருணாநிதியினால தமிழக மாணவர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கே ஒழிய வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான எந்த வழியும் அவர் பண்ணல. சமச்சீர் கல்வியில படிச்சு வந்தவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்குங்கிறது நான் வந்து 20 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. சோ கருணாநிதியினால் தமிழ்நாட்டு கல்வி பின்னடைவை சந்தித்துள்ளது அப்படின்னு சொல்லலாமே ஒழிய முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. இதை தாண்டி அதிமுக அரசு, திமுக அரசு மாணவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் வந்து வேற விஷயம். அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணும். சோ இந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர் வந்து ஒரு வீடியோவை நேற்று வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக ஒரு ட்ரால் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம பேசியே ஆகணும். அதுக்கு அடுத்து பார்த்தா தேர்தல் முடிவுகள் வெளியே வரும்போது விஜய் கட்சி என்னவாகும் அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குப்பதிவு நடைபெற்றது கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த வியாழக்கிழமை காலை 10 மணி வரைக்கும், அதாவது புதன்கிழமை நைட்டு வந்து விஜய் பூத் ஏஜென்ட் போட்டிருக்காரா இல்லையாங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. விஜய்க்கு ஆதரவான எந்த ஒரு ட்ரெண்டுமே தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்த ஒரே ஒரு ட்ரெண்டு என்டிஏ ஆதரவு ட்ரெண்டு தான் இருந்தது. ஏன்னா திமுகவுக்கு பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ என்டிஏ ஆதரவு ட்ரெண்டு தான் இருந்தது. அப்படிங்கும்போது அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்லயுமே விஜய் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணதுக்கான எல்லா சிஸ்டம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் அதையெல்லாம் வாக்காளர்கள் உணர்றதுக்கு முன்னாடியே வாக்கு சதவீதம் அதிகமாகுதுங்கிற நியூஸ் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. அதையுமே பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து வாக்குப்பதிவு அதிகரிப்பு அப்படிங்கிறது பெரிய ட்ரெண்டாக திமுக ஊடகங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தப்ப காலையில ஒரு 11 மணி அந்த மாதிரி டயத்தில் வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு என்பது ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டதுனால அதை உணர்ந்து திமுக சொம்படிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ள இந்த செய்தி பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பரவிடுது. ஸோ அன்றைக்கு மாலை வரைக்குமே தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அதிகம் அப்படிங்கிறது அது அன்றைக்கு மாலை வரைக்கும் மட்டுமில்லை, இன்றைக்கு வரைக்குமே அது ஒரு பேசு பொருளாக அது டீகோட் பண்ணதுக்கு பலரும் பல கோணங்களில் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து விஜயோட ட்ரெண்ட் உருவாகல. ஆனால்
வாக்குப்பதிவு முடிந்து அதற்கு அடுத்த நாள் மாலையில் பலர் வந்து நாங்க சின்ன பசங்களை கேட்டோம், குழந்தைங்களாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கேட்டாங்க. சின்ன பசங்களை யாரை கேட்டாலுமே விஜய்க்கு வாக்களித்ததாக சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு. வாக்குப்பதிவு நடந்த வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை இந்த ட்ரெண்ட் உருவாகுது. அதுக்கடுத்து சனி, ஞாயிறு, இன்றைக்கு திங்கட்கிழமை, இந்த 3 நாள் இது ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ட்ரெண்ட் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் இருந்திருந்தால் கூட விஜய்க்கு கொஞ்சம் வாக்கு கிடைச்சிருக்கு. பட் அது வந்து அதுக்கு முந்தைய நாள் உருவாகல. வாக்குப்பதிவு முடிஞ்சு அடுத்த நாள் தான் இந்த ட்ரெண்ட் உருவாச்சும் போது இந்த ட்ரெண்ட்னால அவருக்கு எந்த பயனும் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து இப்ப நிறைய பேர் விஜய்க்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் மாநிலம் முழுவதும் பரவும் போது இப்போ திமுக ஊடகங்கள், திமுக சொம்படிக்கிற ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய்க்கு வாக்களிக்கிற இளைஞர்கள் வந்து கருணாநிதி போட்ட சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா என்னங்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. இது எப்படி எல்லாம் உடைக்க முடியும்? டெக்னிக்கலா வேற எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பேசி எப்படி இந்த விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிற ஒரு கருத்தை தமிழக மக்கள் மத்தியிலும் வாக்காளர்கள் மனதிலும் கொண்டு ஏற்றணுங்கிறதுக்குள்ள முயற்சியில தான் எல்லா திமுக ஊடக சொம்புகளும் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பின்னணியில ஒரு கள நிலவரம்னா எந்த களம்னு கேட்டீங்கன்னா தேர்தல் களம். நம்ம வாக்குப்பதிவு முடிந்து அந்த ரிசல்ட் வந்து அது அன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் ரிசல்ட்கள் கம்ப்ளீட்டா வந்து முடிய வரைக்குமே அதுக்கு தேர்தல் களம் தான். கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, என்டிஏ கூட்டணி அமோகமா வெற்றி பெற போகுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகிறார் அப்படிங்கிறத கள நிலவரம் காட்டுது. கள நிலவரம் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, திமுக தலைவர்கள் வாக்குப்பதிவு முடிந்த உடனே வந்து ஒரு ஃபெட்டப் ஆகி போய் எல்லா வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கொடைக்கானல் போயிட்டாரு. துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு பறந்து போயிட்டாரு. அவங்க வாக்குப்பதிவு தொடர்பான அது அடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆர்வம் அவங்ககிட்ட, அந்த நம்பிக்கைங்கிறது துளியோடு இல்லை அப்படின் போது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையும் போது அந்த கட்சி வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிறது உறுதியாயிடுது. 2வது, திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இந்த 2-3 நாள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஜெயிக்க மாட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த 2 விஷயத்தை வச்சு பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்காது, விஜய் இது நான் சொல்லல, விஜய் கட்சி ஜெயிக்காது, டெபாசிட் கூட எந்த தொகுதியிலையும் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொம்புகள் பேசிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்ல மறுபடியும் கேட்டுக்கோங்க, இதை திமுக சொம்புகள் பேசிட்டு இருக்காங்க. அதே திமுக வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து நம்பிக்கையோடு இருக்காரு. ஆனா திமுக தலைவர்கள் யாருமே அந்த நம்பிக்கையோட பேசல. திமுக தலைவர்கள் பேசுற ஒருத்தருமே என்னங்கிறாங்கன்னா, விஜய்க்கு வாக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரிசல்ட் அன்னைக்கு தெரிய போகுது. சோ திமுக வச்சு பேசுறது பார்த்தாவே திமுக ஜெயிக்காதுங்கிறது தெரிஞ்சிச்சு. அதே திமுக பேசுறது, திமுக ஊடகங்கள் பேசுறது, திமுக சொம்புகள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது விஜயும் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது புரியுது. இப்ப 2 பேரும் ஜெயிக்கலன்னா யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா, there is only one choice, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போறாங்க. இதைத்தான் கள நிலவரம் அப்படின்னு நான் சொல்றேன் நானு. ஏன்னா இவங்க பேசுறதை வச்சுதான் சொல்றேன். இப்ப இவங்களே அப்படி பேசுறாங்கன்னா உண்மை அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த தகவலோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம். வேறு சில தகவல்களோட அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.